சிவாய நம. சிலரெல்லாம் சொல்லுவாங்க, இந்த கோவில் போகாதீங்க, இந்த சாமியை வணங்காதீங்க, கஷ்டம் வரும், பிரச்சனை வரும், அப்புறம் ரொம்ப நீங்கள் தான் கஷ்டப்படுவீங்க, இதெல்லாம் சொல்லுவாங்க. ஸோ ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னா அவங்களுக்கும் தெரியாது. கேட்குற நம்மளும் அது ஏன் அப்படி சொல்கிறீங்கன்னு கேட்கவும் மாட்டோம். இப்போ தாங்க இதெல்லாம் ரொம்ப ஒரு ட்ரெண்டிங்காகவே ஆகிட்டுருக்கு. இந்த கோயிலுக்கு போகாதீங்க, இந்த சாமியை வழிபாடு பண்ணாதீங்க, இது அது இந்த ராசிக்காரங்களாம் இங்கெல்லாம் போகக்கூடாது, இந்த ராசிக்காரங்க போகக்கூடாதுன்னு இதெல்லாம் ஒரு ஃபேஷனாகவே மாறிட்டுருக்கு. இது வந்து இந்த இந்த டைம் இந்த 2020க்கு அப்புறம் தான் இதெல்லாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரீமாக போயிட்டுருக்கு. ஆனால் இதுக்கு முன்னாடி ஒரு முன்னாடி காலம்னு ஒன்று இருக்கு இல்லையா, போக்குவரத்து வசதியே இல்லாத அந்த காலகட்டங்களில் மக்கள் அதிகமாக வழிபாடு பண்ண தெய்வம் யாராக இருக்கும்? நம்ம வாழ்ந்துட்டுருக்க அதே பகுதியில் இருக்கக்கூடிய கிராம தேவதையாக இருக்கும். பக்கத்து வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு சில தெய்வங்களாக இருக்கும், சிறு தெய்வங்களாக இருக்கும். மேக்சிமம் விநாயகர் எல்லா இடத்துலையும் இருப்பாங்க. நம்ம எந்த ஊரில் இருக்கோமோ அந்த ஊரில் இருக்கக்கூடிய தெய்வங்கள், அந்த ஊரில் வழிபாடு பண்ண தெய்வங்கள்லாம் மேஜராக வந்து முன்னிலைப்படுத்தி வழிபாடு செய்கிறது வழக்கமாக வச்சுட்டு இருந்தாங்க. இப்போது வந்து நிறைய கோயிலில் எங்கள் ஊர் திருவிழான்னு சொல்லி அந்த கோயிலில் வந்து ரொம்ப பிரம்மாண்டமாக நடத்துகிறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து இன்னமும் தொடர்ந்து தான் இருக்குது. இப்படி இருக்கும்போது இந்த கோயிலுக்கு போனால் ஆகாது, இந்த கோயிலுக்கு போனால் ஆகாதுன்னு ஒரு சிலர் சொல்லும் பொழுது மக்களோட எண்ணங்கள் வந்து மாறுபட்டு டெவிட் ஆகிடுது. நான் இந்த ராசியில் பிறந்திருக்கேன், இங்கே போனால் ஆகாதுன்னு சொல்கிறாங்க. நான் இந்த இதில் பிறந்திருக்கேன், இங்கே போனால் எனக்கு செட் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. எல்லாமே வந்து சில விஷயங்களை நம்மக்கிட்ட ஒரே விஷயத்தை போட்டு போட்டு ரிப்பீட்டடாக பண்ணால் அதுதான் நமக்குள்ளே ஸ்டோரேஜ் ஆகும். அதே மாதிரி தான் இந்த சில விஷயங்களும் ஒரு சில ஆட் ப்ரொமோஷனுக்காக, மூவி ப்ரொமோஷனுக்காக ரிப்பீட்டடாக போட்டு 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 காட்டிகிட்டே இருப்பாங்க. நமக்கு என்ன ஆகும், அது நமக்குள்ள மைண்டில் ரிஜிஸ்டர் ஆகி நம்மளே அதை வந்து பேச ஆரம்பிச்சிடும். அதே தாங்க இதுவும். நமக்கு இஷ்ட தெய்வதை இன்னும் ஒன்று இருக்குது. ஸோ இஷ்ட தெய்வத வழிபாடு ஒன்றுக்குள்ள தெய்வம் வழிபாடாக இருக்கணும். இல்லைன்னா நமக்கு பிடிச்ச ஒரு தெய்வத்தை நம்ம தேர்ந்தெடுத்து வழிபாடு பண்ணணும். அந்த பிடிச்ச தெய்வம் அவங்க சொல்கிற தெய்வமாக இருந்தால் நம்ம போக மாட்டோமா? எனக்கு பிடிச்ச தெய்வத்தை நான் வணங்குறேன், அதை வந்து அவங்க போகக்கூடாதுன்னு சொல்லும் பொழுது சொல்கிறவங்க அவங்க முக்கியமா, இல்லை நம்மளோட தெய்வம் நமக்கு முக்கியமா? அதை யோசிக்கணும். நம்ம ஜாதகத்தில் நமக்கு இஷ்டப்பட்ட ஒரு தெய்வம் நம்ம மனசுக்குள்ளே வருதுனாலே 5ஆம் பாவம் தாங்க அதுக்கு சப்போர்ட் பண்ணோம். ஸோ 5ல் இருக்கக்கூடிய 5 தான் வந்து மனம். அந்த மனோகாரகன் வந்து 5ஆம் பாவத்தோட ஒரு கனெக்டிங்கில் இருக்கும்பொழுது, லக்னாதிபதியோட கனெக்டிங்கில் இருக்கும்பொழுது நம்ம மனசுக்கு ஒன்று பிடிக்கும், அது அந்த தெய்வமே நம்மளை வழி நடத்தும். ஸோ நம்ம வந்து தெய்வத்தை வந்து வேணாம்தான் ஒதுக்கி வச்சாலும் அந்த குறிப்பிட்ட காலம் வரும்பொழுது அந்த தெய்வம் நம்மை தேடி வந்து நம்மளை பண்ண வச்சிடும், சில விஷயங்களை வர வச்சிடும் அந்த கோயிலுக்கு. ஸோ இதெல்லாம் வந்து உங்கள் ஜென்ம ஜாதகத்தில் 5ஆம் பாவம் எந்த தெய்வத்தில் இருக்கோ, எந்த பாவமாக வருதோ அதில் ஏதாவது ஒரு கிரகம் இருக்கோ, இல்லை 5 எதை பார்க்குதோ அந்த தெய்வம் வந்து உங்களை வர வைக்கும். அதுதான் இஷ்ட தெய்வதம், வணங்க வைக்கும். அதெல்லாம் நீங்கள் போய் வழிபாடு பண்ணால் இன்னும் தப்பும் வராது. ஏன்னா உங்கள் மனசுக்கு பிடிச்ச தெய்வம் அது அதுவாக தான் இருக்கும். ஸோ இஷ்ட தெய்வத்தை வழிபாடு பண்ணுறதுக்கு யாரோடைய ஆலோசனை தேவை கிடையாது. ஸோ அதெல்லாம் நம்பாதீங்க, எல்லாமே வந்து ஒரு கட்டுக்கதை தான். இஷ்ட தேவதைன்னு ஒன்று இருக்குது. அந்த இஷ்ட தேவதை நம்ம இஷ்டப்பட்டு வணங்கக்கூடிய ஒரு தேவதை தான் இருக்கும். தாராளமாக இஷ்ட தெய்வத்தை வழிபாடு செய்யலாம், அதில் தவறு எதுவும் வராது. இது போன்ற ஆன்மீகம் சார்ந்த ஜோதிடம் சார்ந்த தகவலை தெரிஞ்சுக்கணும்னா அஸ்ட்ராலஜர் ஆயில்ய மைத்திலி என்ற யூடியூப் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஜோதிட ஆலோசனை டிஸ்பிளே தெரியக்கூடிய தொலைபேசி எண்ணை அழைக்கவும். நன்றி, வணக்கம், வாழ்க நலம், ஓம் சிவாய நம.